லவ் யூ நண்பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்கிட்ட எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ப்ரோமோ வருமா, வந்தா எத்தனை மணிக்கு வரும்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நானே ஒரு சின்ன கணக்கு தான் போட்டு வச்சிருக்கேன். என்னன்னா, நேற்று 6 மணிக்கு வர வேண்டிய அப்டேட் ஏன் 7 மணிக்கு வந்துச்சு அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நேற்று 7 நாள் இருந்தது. ஸோ அந்த ஒரு கணக்குக்காக அவங்க 7 மணிக்கு விட்டுருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு 6 நாள் இருக்க போது படம் வெளியாகிறதுக்கு. ஸோ 6 மணிக்கு அப்டேட் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரோமோவில் யார் எழுதியிருக்கா, பாடியிருக்கா, எல்லாமே அஃபிஷியலாக சொல்ல போகிறாங்க. இது எல்லாமே நம்ம 3 வீக்ஸ் பிஃபோரே சொன்ன ஒரு தகவல் தான். பட் அஃபிஷியலாக வரப்போகுது. ஸோ நேற்று கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன், தெரியல நேற்று வீடியோ கூட செக் பண்ணிக்கோங்க யார் எழுதியிருக்கா, பாடியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பாட்டு ட்ரைலர் வந்த மாதிரி படத்துக்கு இன்னும் 5 நாள் இருக்குது, 31னா. ஸோ 5 மணிக்கு நம்ம பாட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதாங்க ப்ராப்பர் டைமிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் கண் கூட ஒரு விஷயம் பார்க்க முடியுது, அப்டேட் வருது ஃபேன்ஸுக்கு சந்தோஷமாக இருந்தால் கூட யுவன் பிரதரை நினைச்சாதான் பயமா இருக்கு. பாட்டு நல்லா வருமா? கமெண்ட்ல கூட அதான் கேட்கறாங்க, பாட்டு நல்லா இருக்குமா அதை சொல்லுங்கன்னுட்டு. நான் நம்புறேன் இந்த ஒரு பாட்டு கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பாட்டுக்கு என்ன வேணா ரிவ்யூஸ் கொடுங்க, ஆனா நான் அடிச்சு சொல்றேன், படம் பார்த்துட்டு வந்து பிஜிஎம்மே பேசுவீங்க எல்லாரும். ஏன்னா அந்த அளவுக்கு பிஜிஎம்க்கு யுவன் பிரதர் வந்து எஃபர்ட் போட்டு படத்துக்காக அவ்வளோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் கேள்விப்பட்டேன். அதுதான் நான் இங்கே ஷேர் பண்றேன். கண்டிப்பா படம் பேசுற மாதிரி பிஜிஎம் பேசுங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. ஸோ அதை நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு தனிப்பட்ட முறையில் இல்லை, அவங்க டீம் சைடு இருந்து வந்த அப்டேட்ஸோ ப்ரொமோஷன்ஸோ படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்புன்றது எனக்கு வந்ததே இல்லை. ஓகே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் படத்தை பற்றி சில விஷயங்கள் அவர் கான்ஃபிடென்ட்டாக நம்பி பேசும்போது இல்லை, எனக்கு படத்து மேலே எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பிபிஎன் தான் வந்து ஒரு ஐடியாவாக விஜய் அண்ணா கிட்ட சொல்லும் போது சில விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. எனக்கே சில விஷயம் புரியல விபி, அதை கொஞ்சம் எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்தனா பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு தளபதி. ஸோ அதுக்காகவே எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ இந்த விஷயத்த அவ்வளோ எளிமையாக ட்ரை பண்ணியிருக்கோம். டெக்னிக்கலி இந்த படம் ரொம்பவே ஸ்ட்ராங், ஆனால் பக்கா கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்கிட்ட எல்லாருமே கேள்வி கேட்டது என்னன்னா, இது விஜயண்ணா ஃபேன்ஸ்க்கான படமா இல்லை எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமான்னு கேட்டாங்க. அதுக்கு என் பதில் என்னன்னா, விஜயண்ணா ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதே அதர் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கமர்ஷியல் ஃபிலிம் லவ் பண்ணுறவங்களா இருந்தால், லைக் நல்லா ரொம்ப கமர்ஷியல் ஃபிலிம் லவர், அப்படிப்பட்ட பர்சன்ஸ்க்கெல்லாம் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காமன் ஆடியன்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுற அளவுக்காச்சு இந்த ஒரு படம் அமையுன்றது தான் என்னுடைய கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் மெட்டீரியல் அமைஞ்ச ஒரு படம் தான் இந்த ஒரு படம். பாட்டுக்கு பாட்டு, மாசு மாசு, தியேட்ரிக்கல் ஃபெஸ்டிவலுங்க. இதுதான் விபி அவர்கள் ரீசெண்டாக ஷேர் பண்ண ஒரு விஷயம். ஆனால் அவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, இந்த படம் 3 மணி நேரம் தான், நாங்கள் ப்ராப்பரான டப்பிங், ப்ராப்பரான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல், பிஜிஎம்ஸ் இல்லாமல் பார்க்கும்போதே எங்களுக்கு டைம் போனதே தெரியல. அப்படி இருக்கும்போது இது எல்லாமே சேர்ந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியாதுன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அதோட ஒரு பாயிண்ட் சொன்னாருங்க, ஒரு சீனில் கூட போன் எடுத்து யாருக்குன்னா மெசேஜ் பண்ணலாம் அப்படின்ற தாட் ஆடியன்ஸ்க்கு வராமல் அடுத்த சீன் என்ன நடக்கும்னு உட்கார வச்சு ஸ்க்ரீனை மட்டுமே பார்க்க வச்சிருவேன், அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாருங்க. செம ஹைப்புங்க எனக்கு படத்து மேலே. ஏன்னா அவர் இன்னொரு ஒரு விஷயம் சொன்னார், 3 மணி நேரம் சாதாரண ஒரு காமெடி சீனை தூக்கலான்னா கூட என்னால் தூக்க முடியாது. ஏன்னா இந்த சீன் இன்னொரு சீனோட கனெக்ட் பண்ணி, அந்த சீன் அடுத்த சீனோட கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் 5 செகண்ட் விட்டா கூட அவங்களுக்கு அது புரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால எதுவுமே என்னால் எடுக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் ஷேர் பண்ணார். இந்த படத்தில் விபி அவர்களுடைய ரைட்டிங் ஸ்கில் பெருசாக பேசப்படும் அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் மெச்சூர்டாக நான் எழுதியிருக்கேன்றது அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இப்படி அவர் சொல்லும்போது அவரை நினச்சி நானே கொஞ்சம் ப்ரைடாக ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி இன்ட்ரோல் போர்ஷன்ஸ் எல்லாம் இல்லை படத்தில், ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சான், அதை சொல்லிட்டு அதுவே தளபதிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தான். அதை விட அடுத்து இன்னொரு இப்படி ஒன்று அமைஞ்சிருக்குண்ணா, இப்படி ஒன்று மாட்டியிருக்குன்னு சொல்லும் போது செம ஷாக்கான். தளபதியெல்லாம் செம குஷி ஆகிட்டாரான். பிபி சூப்பர் அப்படின்னாராம் இன்ட்ரோல் ஷார்ட் சீன்ஸை கேள்விப்பட்டு. அப்போ எப்படி எடுத்து வச்சிருப்பாரு, லியோவில் அந்த போட்டோ ஃப்ரேம் தாண்டி ஒரு இன்ட்ரோல் பிளாக் இருந்தா மாஸ் தான் அப்படின்னு சொல்ல தோணுச்சு. அதே மாதிரி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தளபதி அண்ணா வந்து கதை கேட்கிறாருன்னா சைலண்டா கேட்டு கதை பிடிச்சிருக்கா என்னன்னு ஃபோன் கால் வரும்போது தான் தெரியும். நீங்க கன்ஃபார்ம்டுன்னு சொல்ற வரைக்கும் கதை சொன்னவங்களுக்கு தெரியாது தளபதி லைக் பண்ணாரா என்னன்னுட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு சைலண்டா அப்சர்வ் பண்ணி எல்லாத்தையும் மைண்ட்ல கால்குலேட் பண்ற ஒரு பர்சன். அப்படிப்பட்ட ஒரு பர்சனை விபி அவர்கள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டோரி இப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சிரிச்சாராம், அப்படி என்ஜாய் பண்ணாராம். ஸோ அதுலேயே நான் வெற்றி அடைஞ்சிட்டேங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது இல்லை, அப்படின்லாம் நாம கன்ஃபார்ம்டு என்ஜாய் பண்ண போகிறோன்றது தெரிஞ்சிருச்சுங்க எனக்கு. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு தான் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டிஏஜிங் லுக் பையன் ரோலை செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தாலும் உங்களை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணுறதே அவர் தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி விபி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அந்த கேரக்டரெல்லாம் சான்ஸே இல்லை, உங்களை செம்மையாக என்டர்டைன்மெண்ட் பண்ணோம், நாங்கள் செட்டில் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அடுத்து எஸ்ஜே சூர்யாவுடைய மிரட்டலான பர்ஃபார்மன்ஸு அந்த கேரக்டர்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அப்படிப்பட்ட ஒரு ரோல் தான் அந்த ஒரு ரோல் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாருங்க. சான்ஸே இல்லை, செம கூஸ்பம்ஸ் ஆகிட்டு அதை கேள்விப்பட்டு. நாம் எப்படி கேள்விப்பட்டோமோ அதே மாதிரி டைரக்டர் சொன்னாருன்னும் போது கொஞ்சம் எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு அந்த ஒரு கேரக்டர் மேலே. ஸோ நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு
ஷேர் பண்ணிடுங்க.